Assalamu alaikum. Hi viewers. This is Visam. வாங்க கான்செப்ட் உள்ள போலாம். இன்னைக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பரபரப்பான நகரத்துல மக்கள் எல்லாம் பரபரப்பாக வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரர் அந்த வீதியில் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கையில ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கார். ஹெல்ப் மீ என்ற வாசகம் அந்த போர்டில் எழுதியிருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். எந்த ஒரு மனிதரும் அவரை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் ஒரு மனிதர் அந்த பிச்சைக்காரருக்கு எதிரே உள்ள காஃபி ஷாப்பில் அமர்ந்து கொண்டு காஃபி குடித்து கொண்டே எதர்ச்சியாக இந்த பிச்சைக்காரரை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னை அறியாமலே கவனிக்கிறார். அப்பொழுது அந்த பிச்சைக்காரர் தன் கையில் உள்ள காசுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார். எண்ணிக்கொண்டே அந்த காஃபி ஷாப்பை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். நடந்து கொண்டே இருக்கும்போது இடையில் தன்னுடைய கையில் காசு குறைவதை பார்த்துவிட்டு மீண்டும் அவர் அந்த இருந்த இடத்திற்கே செல்ல முயல்கிறார். அப்பொழுது அந்த காஃபி ஷாப்பில் காஃபி குடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் இந்த பிச்சைக்காரரை அழைக்கிறார். நில்லுங்க, உங்களை தான் என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது அந்த பிச்சைக்காரர், என்னையா கூப்பிடுறீங்க? நான் வீடு இல்லாதவன் என்று அதிர்ச்சியா கேட்கிறார். ஆமா, உங்களை தான் வாங்க என்று அந்த பிச்சைக்காரரை காஃபி ஷாப்பில் அமர வைத்து அவருக்கு ஒரு காஃபி ஆர்டர் செய்து அவருக்கு உணவுகளை ஆர்டர் செய்து அவருடைய மேசையில் வைக்கிறார். சாப்பிடுங்க என்றவுடன் அந்த பிச்சைக்காரர் கண் கலங்கியவாறு இந்த மனிதரை பார்க்கிறார். அப்பொழுது இவர் அன்போடு சொல்கிறார், சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் என்று சொல்றாரு. சொன்ன உடனே அந்த பிச்சைக்காரர் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த மனிதர் கேட்கிறார், என்ன ஆச்சு உங்க வீட்டுக்கு என்று அன்போடு ஒரு உறவுக்காரங்க நண்பர்கள் தன்னோட பிரியமாக இருப்பவர்கள் எப்படி கேட்பார்களோ அது போன்று ஆறுதலாக கேட்கிறார். இப்போ அந்த பிச்சைக்காரர் கண் கலங்குறாரு. அவரால் சொல்ல வார்த்தை வரல. அப்ப சொல்லுங்க, இவர் கேட்கிறாரு. அப்பதான் அவர் கதையை சொல்றாரு. எனக்கு வீடு இருந்துச்சு. எங்க அப்பா மது அருந்தக்கூடிய பழக்கம் உடையவரா இருந்தாரு. அதனால குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிப்பாரு, அம்மாட்ட சண்டை போடுவாரு. நான் எதிர்த்து கேட்க போனா என்னையும் அடிப்பாரு. அதனால நான் வீட்டை விட்டே ஓடி வந்துட்டேன். எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் தான் வீடா மாறிடுச்சு. நான் இங்கேயே தங்கிட்டேன். வெயில்லையும் மழையிலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். சாப்பாடு இல்லாம எத்தனையோ நாள் இருந்திருக்கேன். வயிற்று வலியால எத்தனையோ நாள் அவதிப்பட்டிருக்கேன். நான் இங்க வந்த கொஞ்ச நாள்லயே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகவே இல்லை. இந்த சோகத்தை எல்லாம் என்னுடைய நண்பன்கிட்ட தான் சொல்லுவேன். அவனும் இப்ப என் கூட இல்லை என்று அழுது கொண்டே கூறினார். அப்பொழுது அந்த மனிதர், உங்களுக்கு நண்பர் இருந்தானா? யார் அந்த நண்பன் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பிச்சைக்காரர், அவன் மனிதன் அல்ல, அவன் ஒரு நாய், அவனும் இறந்து விட்டான் என்று சோகத்தோடு அழுது கொண்டே கூறினார். அப்பொழுது அந்த மனிதர் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த மனிதருக்கு ஒரு போன் கால் வந்தது. போன் கால் வந்தவுடன் அவசரமாக போனில் பேசிவிட்டு அவர் புறப்பட தயாரானார். அப்பொழுது இந்த பிச்சைக்காரர் எதையோ எழுதி ஒரு பேப்பரை அந்த மனிதர் கையில் கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்டே அவசரத்தில் அவர் புறப்பட்டு விட்டார். இந்த பிச்சைக்காரர் இவரும் புறப்பட்டு விட்டார். அந்த பேப்பரை இவர் பார்க்கவில்லை. போகின்ற அவசரத்தில் கால் தடுமாறி அந்த பேப்பர் தன் கையை விட்டு கீழே விழுகிறது. அப்பொழுது குனிந்து அதை எடுக்கிறார். எடுத்து பார்த்தவருக்கு ஒரு ஆச்சரியம். அந்த பேப்பரில் எழுதப்பட்ட வாசகம் அதிர்ச்சியை தருகிறது. ஒரு நிமிடம் அப்படியே நிற்கிறார். அப்படி என்னதான் அந்த பேப்பர்ல எழுதியிருக்கோம், வாங்க பார்க்கலாம், வாங்க படிக்கலாம். நான் எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறேன். என்னிடம் அன்போடு பேச யாரும் இல்லை என கவலைப்பட்டிருக்கிறேன். அந்த கவலையில் தற்கொலை செய்யலாம் என்று இருந்தேன். ஆனால் எனக்கும் அன்பு காட்ட ஒரு ஜீவன் இருக்கிறது என்று இன்றைக்கு அறிந்து கொண்டேன். என் மனதை மாற்றிக்கொண்டேன். வாழப்போகிறேன் என்று எழுதியிருந்தது. நாம ரோட்ல தினமும் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு மனிதர் நம்ம இடத்துல உதவின்னு வந்து கேட்கும்போது நமக்கு தான் அது சிறிய உதவியா இருக்கலாம். ஆனா எத்தனையோ பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கை. அதனால நாம ரோட்ல போகும்போது யாராவது உதவின்னு கேட்டா கண்டிப்பா செய்வோம். கண்டிப்பா செய்வோம். வாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.